ஹே காய்ஸ், வெல்கம் டு தமிழ் யூடியூப் ஜெனரேஷன். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட என்ன விஷயத்தை ஷேர் பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் ரன் பண்ணிகிட்டு இருந்த சேனலில் 4000 வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். 1K சப்ஸ்கிரைபரும் அடைஞ்சிட்டேன். யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்லேருந்து எனக்கு மெயிலும் வந்திருக்கு, மெசேஜும் வந்திருக்கு. யூடியூப் ஸ்டுடியோவில் வந்து எனக்கு மானிட்டேஷன் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற எலிஜிபிலிட்டியும் அன்லாக் ஆகிருக்கு. அதை பற்றின வீடியோ தான் இது. நம்ம யூடியூப் கிரியேட்டர்ஸுக்கு எல்லாருக்குமே மறக்க முடியாத 2 நாள் என்ன அப்படின்னா, ஒன்று சேனல் ஆரம்பித்த அந்த தேதி, அது எல்லாருக்குமே ஞாபகத்தில் இருக்கும். 2வது நம்ம எப்போ இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறோம், எப்போ நம்ம 1000 அதாவது அந்த யூடியூப் அந்த கிரிட்டீரியா நம்ம எப்போ மெட் பண்ணுறோமோ அந்த தேதி வந்து நமக்கு ஞாபகம் இருக்கும். எனக்கு அப்படிப்பட்ட நாள் தான் இதுவும். இது வந்து ஒரே நாள் நடந்துருச்சா அப்படின்னு கேட்டாலாம் கிடையவே கிடையாது. இதுக்கு வந்து நம்ம பல வீடியோ போட்டிருக்கோம். பல வருஷங்களாக வந்து நம்ம தம்ப்நெயிலை சேஞ்ச் பண்ணியிருக்கோம், கீவேர்ட்ஸ் கற்றுட்டு இருந்திருக்கோம், எஸ்விஓ வந்து மாற்றி பார்த்துருந்துருக்கோம், ஏஐ ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்துருக்கோம். இந்த மாதிரி பல வேலைகளை பார்த்துருக்கோம், பல லைவ்களை போயிருக்கோம். இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு இந்த அச்சீவ்மெண்ட் நமக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா? இதை தான் நான் உங்கள்கிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது பெருசு இல்லை, நம்ம கன்சிஸ்டன்சியாக வீடியோ போடணும். நம்ம சப்ஸ்கிரைபர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், சப்ஸ்கிரைபரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அது ரிலேட்டடாக நம்ம வீடியோ போடணும். அந்த மாதிரி நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிட முடியும். நான் இப்போ அடுத்து மானிட்டைசேஷன் வந்து எப்படி அப்ளை பண்ண போகிறேன், என்னுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து ஆல்ரெடி இன்ஆக்டிவில் இருக்குது, அதை மறுபடியும் ரீஆக்டிவேட் பண்ண போகிறேன். ஸோ அதை பற்றின கம்ப்ளீட் வீடியோ தான் இதில் இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், நான் இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆரம்பிச்சிட்டேன். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய சேனல், நம்மளோட சேனல் இருக்குது. இதுதான் நான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்க சேனல். இதுதான் என்னோடய சேனல். இது வந்து லிலி ஷாக்கப் வ்ளாக்ஸ். நானும் என்னோடய ஒய்ஃபும் சேர்ந்தும் இதில் வந்து வீடியோ போட்டுட்ருக்குறோம். இதுக்கு ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6 மந்த் ஆச்சு. டெய்லியும் கண்டினியூஸாக வீடியோ, ஷார்ட்ஸு எல்லாமே போட்டுட்ருக்குறோம். ஓகேங்களா? இப்போது இதே க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ யூடியூப் ஸ்டுடியோவில் போயிட்டேன். யூடியூப் ஸ்டுடியோவில் பார்த்தீங்கன்னா இது வரையும் 2.4 லட்சம் வியூஸ் போயிருக்கு. 5.5700 பேர் வந்து பார்த்துருக்காங்க. இதுதான் அந்த கேன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது பார்த்துட்டிங்க. இப்போது நமக்கு மெயிலுமே வந்திருக்கு. என்ன மெயில் வந்திருக்கு பாருங்கள். அந்த என்னுடைய எந்த லிலி ஷாக்கப் வ்ளாக்ஸ் சேனலுக்கு தனியாக ஒரு மெயில் ஐடி இருக்குது. அந்த மெயிலில் வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னா, பிக் நியூஸ், யூ கேன் நவ் ஏர்ன் ஃப்ரம் ஆட்ஸ், சேனல் மெம்பர்ஷிப், ஷாப்பிங் அண்ட் மோர் அப்படின்னு வந்திருக்கு. லிலி ஷாக்கப் வ்ளாக்ஸ், யூ ஹேவ் புட் இன் த ஒர்க், நவ் வாட்ச் யுவர் பேஷன் பே ஆஃப். கங்க்ராச்சுலேஷன்ஸ், த்ரூ க்ரோவிங் யுவர் சேனல் அண்ட் கம்யூனிட்டி ஆஃப் ஃபேன்ஸ் யூ கேன் நவ் அப்ளை டு பி பார்ட் ஆஃப் த யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம். அது YPPன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதை வந்து நம்ம லேட்டராக பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இங்கே போய்ட்டு நம்ம அப்ளை பண்ணுவோம். இப்போ பாருங்கள், பிகம் ஏ யூடியூப் பார்ட்னர் அப்படின்னு போட்டு ஸ்டார்ட் யுவர் ஏர்னிங் ஜேர்னி அப்படின்னு போட்டு அன்லாக்டுன்னு போட்டாங்க. இந்த பூட்டை வந்து திறந்துருக்கு பாருங்கள் இங்கே, தெரியுதுங்களா? இதில் வந்து மொத்தம் நமக்கு எத்தனை ஒன்று ஆப்ஷன் எனபிள் இருக்குது, 1 2 3 4 5, மொத்தம் 5 ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கு எனபிள் ஆகிருக்கு. வாட்ச் பேஜ் ஆட்ஸ் அப்படின்னா, நம்ம போடுற லென்த் வீடியோவிலேருந்து வீடியோவில் வந்து ஒரு அங்கேயும் குட்டி குட்டி ஆட்ஸ் ரன் ஆகும். அந்த ஆட்ஸ் எல்லாமே ரன் ஆகும். ரன் ஆகிறதுலேருந்து நமக்கு ஒரு பார்ட் வந்து இன்கமாக நமக்கு வரும். இதில் தான் 99% இன்கம் வந்து இதில் தான் வரதா சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து ஷார்ட்ஸ் ஃபீட்ஸ், நம்ம ஷார்ட்ஸ் வீடியோலாம் போடுறோம் இல்லைங்களா, அதில் ஆட் வந்து ரன் ஆகும். அதிலிருந்து ஒரு மினிமல் பர்சன்டேஜ் தான் இன்கம் வரும். ஓகேங்களா? அடுத்தது மெம்பர்ஷிப்லாம் நம்ம அமேசான் ப்ரைம் அந்த மாதிரி மெம்பர்ஷிப் எடுக்கிற மாதிரி நம்மள்கிட்ட நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து மெம்பர்ஷிப் எடுத்துப்பாங்க. இதில் வந்து நம்ம அவங்களுக்கு என்ன கொடுப்போம் அப்படின்னா, நம்மளோட வீடியோ வந்து முன்கூட்டியே அவங்க பார்க்குறது, நம்மளுடைய எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ, எக்ஸ்க்ளூசிவ் போஸ்ட்டு எல்லாத்தையும் அவங்க வந்து எக்ஸ்க்ளூசிவாக பண்ணுறது, அதுக்காக இருக்கிறது தான் இந்த ஆப்ஷனு. சூப்பர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா, நம்ம லைவ் வரும்போது நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சரிங்களா? அப்படி அவங்க கமெண்ட் பண்ணும்போது
அவங்களுடைய கமெண்ட் மட்டும் ஹைலைட் பண்ணி தெரியணும் அப்படின்னா இதுக்கு நம்ம அந்த சூப்பர் சார்ட்டை வந்து யூஸ் பண்ணலாம். அது மூலிமா நமக்கு இன்கம் வரும். அதுக்கு மினிமம் ஒரு அமௌண்ட் ஒரு 39 இல்லை 59 அந்த மாதிரி அவங்க பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது பே பண்ணி அவங்க பண்ணும்போது அவங்களோட எல்லாரோட ஆயிரக்கணக்கான பேர் அவங்க கமெண்ட் பண்ணும்போது கூட அவங்களோட கமெண்ட் மட்டும் ஃபஸ்ட்டு ஹைலைட் பண்ணி தெரியும். ரெண்டாவது அடுத்தது லாஸ்ட்டாக இருக்கிற ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஷாப்பிங். இப்போ நமக்கு நம்மளோட ஓன் பிராண்ட் வச்சுருந்தாலுமே அந்த ஓன் பிராண்ட் மூலிமா அதை நம்ம அஃபிலியேட் மார்க்கெட் பண்ணலாம். இல்லை ஆல்ரெடி நான் இப்போ ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணுறேன், இல்லை நான் வந்து இப்போ இந்த லிலி ஷாக்கப் ப்ளாகில் என்னோடய குழந்தைக்கு வந்து ஒரு எலக்ட்ரிக் பம்பு நான் ரிவ்யூ வீடியோ போட்டிருந்தேன். அப்போது அந்த பம்போட எலக்ட்ரிக் பம்ப் நான் எங்கே வாங்கணும் அந்த லிங்கை கொண்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா அது மூலிமா எனக்கு யாராவது அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னா அது மூலிமாவும் நமக்கு அமௌண்ட் வரும். அதுதான் அந்த ஷாப்பிங்கிற ஆப்ஷன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே என்ன போட்டிருக்குன்னா 5 இதுலேயே வந்து நீங்கள் 4000 வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா தான் இந்த 5 ஆப்ஷனும் எனபிள் ஆகும். இதுலேயே நீங்கள் 3000 வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 ஆப்ஷன் தான் எனபிள் ஆகும். சூப்பர் சார்ட்டு, இந்த ஷாப்பிங்கு ப்ளஸ் அந்த மெம்பர்ஷிப், இது 3 தான் எனபிள் ஆகும். அந்த ஆட் ரன் பண்ணுறது வந்து உங்களுக்கு எனபிள் ஆகாது. நம்ம 1 இயர்க்குள்ளே 4000 வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு இந்த 5 ஃபீச்சர்ஸும் ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம அப்ளையாக கொடுக்கலாம். ஓகே, லேர்ன் மோர் அபவுட் அப்ளையிங் கேட்டிருக்கு. இது வேணும்னா நீங்கள் இந்த ஆர்டிக்கிளை நீங்கள் படிச்சுக்கலாம். இந்த ஆர்டிக்கிளை படிச்சுட்டு உங்களுக்கு பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது வீடியோ ஏதாவது இருந்துச்சுன்னா கூட நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணலாம். இங்கே சர்ச் பண்ணும்போது என்னோடய வீடியோ வந்தாலும் உங்களுக்கு ஓகே தான். இப்போது அப்ளை நம்ம கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், ரிவ்யூ பேஸ்ட் டேர்ம்ஸ் இருக்குது. இதை வந்து ஸ்டார்ட் கொடுத்துட்றேன் ஃபஸ்ட்டு. ஓகே, இதில் வந்து என்ன இருக்குன்னா அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. எப்போதுமே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நம்ம படிக்கிறதுல வேணால் முக்கியமான இருந்துச்சுன்னா நீங்கள் எல்லாமே படிச்சிங்க. இல்லை இதை வந்து நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி தமிழில் கூட படிச்சிங்க, காப்பி பேஸ்ட் பண்ணி. ரிவ்யூ பேஸ்ட் டேர்ம்ஸ் நான் கொடுத்துட்டேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அடுத்து என்ன வந்திருக்குன்னா சைன் அப் ஃபார் ஆட்சென்ஸ் ஃபார் யுவர் யூடியூப் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நான் ஸ்டார்ட் கொடுக்குறேன். இப்போ இதில் என்ன 3 முக்கியமான கொஷின் வந்திருக்கு. எஸ், ஐ ஹாவ் அன் எக்ஸிஸ்டிங் ஆட்சென்ஸ் அக்கௌண்ட். உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஆட்சென்ஸ் அக்கௌண்ட் இருக்கா அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இல்லை நான் இப்போ தான் புதுசாக க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் கிரியேட் ஒன்று கொடுத்துடணும். இல்லை எனக்கு தெரியவே தெரியாதுன்னு பல சேனல் வச்சுருக்கேன், பல அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியாதுன்னு அப்படின்னா அதை நீங்கள் ஐ டோன்ட் நோ கொடுத்துடலாம். ஆனால் மோஸ்ட்லி வந்து ஐ டோன்ட் நோ கொடுக்கூடாதுன்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்க. நான் வந்து ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அது வந்து இன்ஆக்டிவில் இருக்குது. அது மட்டும் எனக்கு தெரியும். ஓகேங்களா? அதை பற்றி நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ நான் என்கிட்ட ஒரு இருக்குது ஆட்சென்ஸ் அக்கௌண்ட்டு, அது இன்ஆக்டிவில் இருக்குது அப்படின்ற மட்டும் போட்டிருக்கேன். இப்போ இது நேராக இங்கே த்ரூ ஆகுது. ஓகே, அக்கௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ண சொல்லுது. ஓகே, நான் என்னோடய மெயில் ஐடியை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே கண்டினியூ வித் திஸ் அக்கௌண்ட் அப்படின்னு கேட்குது. எஸ், கண்டினியூ அக்கௌண்ட் $. ஓகே, இந்த ஐட்டத்தெல்லாம் நான் வந்து லேட்டராக நான் ப்ளர் பண்ணியிருக்கேன். ஓகே, லெட்ஸ் கோ. யூ ஸ்டார்டட் செட்டப் அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட்டை நான் செட்டப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நான் வி ஆர் ரிவ்யூயிங் யுவர் இன்ஃபோ அப்படின்னு போட்டாங்க. இப்போது ரீடைரக்ட் டு யூடியூப். ஓகேங்களா? ரிவ்யூஸ் யூஸ்வலி டேக் லெஸ் தென் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓப்ஸ், யூ டோன்ட் ஹேவ் பெர்மிஷன் டு வியூ திஸ் பேஜ். ஓகே, ரிட்டன் டு ஸ்டூடியோ கொடுத்துட்றேன். ஓகே, ஆப் கொடுத்துட்றேன். யூடியூப் ஸ்டுடியோ ஆப்ஷனில் ஏன் என்னாச்சு எனக்கு இப்போ அப்டேட் கேட்குது. ஓகே, ஒன்றும் ஃபைன். நான் அப்டேட் கொடுத்துருக்கேன், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிவிட்டு. ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே அந்த பேஜ் க்ளோஸ் ஆகி அதுவே வெளியே வந்துருச்சு. பார்க்கலாம். நெட்டும் எனக்கு ஸ்லோவாக இருக்குது. ஓகே, அது அப்டேட் கேட்கும்போது அப்டேட் கொடுத்துருவோம். இப்போது நான் 1 2 ஸ்டேஜை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அடுத்த 3வது ஒரு ஸ்டேஜ் இருக்குது, கம்ப்ளீட் பண்ணுவோம். அதுக்குள்ளே என்னுடைய லிங்க்கை நான் ப்ரெஸ் பண்ணேன். அது என்னோடய வெப் ப்ரௌசருக்குள்ளே போச்சு. வெப் ப்ரௌசர்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் ஆகி அது என்னோடய யூடியூப் ஸ்டுடியோ ஆப்புக்கே வந்திருக்கு. எனக்கு இப்போ நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குன்றனால லோடிங் ஆகிட்டுருக்கு. பார்ப்போம், சீக்கிரமாக வந்து அப்டேட் ஆகிடும்னு நம்புகிறேன். இல்லைனா ஓகே, அப்டேட் ஆகிடுச்சு. பாஸ் பண்ணலான்னு நினச்ச வீடியோவை அப்டேட் ஆகிடுச்சு.
ஓகே கைஸ், இப்போ மறுபடியும் அந்த ஏர்ன் டேபுக்கு போகிறேன். ஓகே, இப்போ என்னென்னா சைன் அப் ஃபார் யுவர் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னா மறுபடியும் அதே தான் கேட்டிருக்கு. எஸ், ஐ ஹவ் an exist AdSense அக்கௌண்ட். ஓகே கைஸ், இப்போ நான் வந்து காரணத்தை கண்டுபிடிச்சிட்டேன். நான் ரீடாக்டர் பண்ண என்னோடய அக்கௌண்ட் வெளியே வந்துகிட்டே இருந்துச்சு இல்லைங்களா, மறுபடியும் ரிட்டன் ஆகிட்டே இருந்துச்சு. இப்போ நான் யூடியூப் ஸ்டுடியோவில் போயிட்டு என்னோடய ஆட்சென்ஸ் அக்கௌண்ட் மட்டும் என்னோடய ஆட்சென்ஸ் அக்கௌண்ட் மட்டும் அடித்து ஆட்சென்ஸ் அக்கௌண்ட் டீட்டெயில் வந்திருக்கேன். அது என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, கெட்டிங் யுவர் ஆட்சென்ஸ் ஃபார் யூடியூப் அக்கௌண்ட் ரெடி, வி ஆர் ரிவியூங் யுவர் இன்ஃபோ அப்படின்னு போட்டாங்க. ரிவ்யூஸ் யூஸ்வலி டேக் லெஸ் தென் எ டே, பட் இன் சம் கேசஸ் can take a bit longer. You can check your account status in YouTube Studio அப்படின்னு போட்டாங்க. ஸோ நம்மளோட அக்கௌண்ட்டை வந்து அவங்க ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு 4 ஆகலாம், இல்லை அதை விட கொஞ்சம் நேரமும் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அக்கௌண்ட்டு ரீஆக்டிவேட் பண்ணதுனால இந்த இஷ்யூ இருக்கான்னு தெரியல. ஏன்னா ரொம்ப நாள் இது ஆக்டிவேட் பண்ணாமல் அப்படியே கிடந்ததுனால இருக்குது. 6 மந்த்துக்கு மேலே இருந்தாலே அதை வந்து இன்ஆக்டிவ் பண்ணிவிடுவாங்க. இதெல்லாம் 10 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு. ஓகே கைஸ், இதான் இந்த வீடியோவில் சொல்லலாம்னு நினச்சது. நம்ம ப்ளே பண்ணியிருக்கோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பாய் கைஸ்.